ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரையும் கோதுமை மாவையும் வச்சு ஒரு சூப்பரான பரோட்டா செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இப்படி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன், அதை அலசிட்டு நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோன்னா மாவு கொல கொலன்னு ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. மாவும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரியே கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கையில் உருண்டையாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அதை நம்ம இது மாதிரி லைட்டாக தட்டி வச்சுட்டு மேலே மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம லைட்டாக மாவு தூவிக்கலாம். தூவிட்டு இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டு வச்சோன்னா நம்ம சப்பாத்தி திரட்டுற ஃபுல்லாகவே மாவு ஒட்டவே ஒட்டாது. இப்போ நம்ம ஃபுல்லாக இதை அப்படியே திரட்டி எடுத்துக்க வேண்டியதான். தோசைக்கல்லை அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம இதை எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் ஒரு செகண்ட் போட்டுக்கலாம். போட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம உடனே ஆயில் விடக்கூடாது. ஃபஸ்ட்லேயே ஆயில் விட்டோன்னா அது சீக்கிரமாக வெந்த மாதிரி ஆகிடும். கருகிற மாதிரி வந்துடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு 2 பக்கமும் அதுக்கப்புறமா மேலேயும் சைட்லேயும் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த பக்கம் மேலே ஃபுல்லாக தடவிட்டு திருப்பி போட்டு அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம முருங்கைக்கீரைலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது கூட நம்ம தயிர் பச்சடி சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.